ஹாய்! இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தலாமா? சண்டே சமையல் தான். சண்டே சமையல் என்னன்னா சிம்பிளான சமையல் தான். சிக்கன் குழம்பு, இட்லி. காலையில டிஃபன்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளில போற வேலை இருந்துச்சா, சாப்பிட்டுட்டு வெளில போயிடாச்சு. நைட்டு சிக்கன் குழம்பு மீதி இருந்துச்சு, அத சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. தோசைக்கு இட்லி கூட தோசைக்கு சூப்பரா இருந்துச்சு சிக்கன் குழம்பு. கொஞ்சம் காரம் அதிகம் தான். இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அடுப்பை ஆன் பண்ணி குண்டான் அடுப்பில் வச்சலாம். குண்டான் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்க்கவே மாட்டேன். ஒன்லி இது மட்டும்தான். பெருஞ்சீரகம், சோம்பு மட்டும் தான் சேர்ப்பேன். அது நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் உரிக்க கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் பெரிய வெங்காயத்தை உரித்து டக்குன்னு குழம்பு வச்சிட்டேன். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில பேர் இந்த ஆட்டிலாம் குழம்பு வைப்பாங்களே, அதோட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த சேலத்தூர் சைட்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த அந்த கடல கடல இது பொட்டுக்கடலை, அரிசி இதெல்லாம் போட்டு வைக்கிறனால ரொம்ப கொல கொலன்னு சட்னி நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம்ல, அதே மட்டும் தான் அந்த குழம்பு இருக்குது எனக்கு. மல்லித்தூள் நிறையா போடுறாங்க. மிளகாய் கொஞ்சம், மல்லி முழு மல்லி அவ்வளோது போடுறாங்க. ஒரு 1/4 கிலோ, ஒரு 1/2 கிலோ கறி வாங்கினா ஒரு ஒரு 1/4 கிலோ, 1 கிலோ கறிக்கு 1/4 கிலோ சேர்க்குறாங்க அந்த கொத்தமல்லி. நல்லா வறுத்து அதை போட்டு அரைச்சி அப்படி குழம்பு கொல கொல கொலன்னு எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுலேருந்து கறியை தனியாக எடுத்துகிட்டு குழம்பு தனியாக கறியை தனியாக எடுத்து கிரேவி செஞ்சுட்டு திருப்பியும் அதே குழம்பு ஊற்றி வெறும் குழம்பு ஊற்றி சாப்பிட்றது. கறியை நம்ம கிரேவிலாம் செஞ்சு சைடிஷ் சாப்பிடுவோம். அது மாதிரிலாம் அந்த கறியை சைடிஷ் வச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு அது மாதிரி எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வடை போனோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும் உப்பு சேர்த்தா. நான் எந்த மசாலா செய்வேன், சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா இது மட்டும்தான் சேர்ப்பேன். வீட்டு மசாலா சிக்கன் மசாலா வீட்டு மசாலா கிடையாது, கடை மசாலா. மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும்தான் வீட்டு மசாலா. நம்ம எப்போலாம் அரைச்சி நம்ம வச்சுருப்போம். அதை தான் சேர்த்து சிம்பிளான குழம்பு. ஆனால் காரம் கொஞ்சம் அதிகம். வெயிலுக்கு காரத்தை தின்னா அவ்வளோதான், வேலையை காமிச்சிரும். எனக்கு எப்போயாச்சும் ஒரு டைம் காரம் சாப்பிட்லாம். எப்பொழுதும் காரத்தை சாப்பிட முடியாது. டெய்லி காரம் சாப்பிட்டா வயிறுலாம் எரிஞ்சிரும். அதனால் எப்போயாச்சும் ஒரு டைம் தான் நம்ம காரம் சாப்பிட்றோம். அதனால் ஏன்னா இட்லிக்கு நல்லா தான் இருந்துச்சு. இட்லியோட தோசை சூப்பராக இருந்துச்சு சிக்கன் குழம்பு. நம்ம மல்லித்தூளில் மஞ்சள் சேர்த்து அரைப்போம் வீட்டிலலாம் வாங்கி அரைச்சி அந்த சுத்தம் பண்ணிவிட்டு மில்லில் தான் கொண்டு அரைப்போம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வடை போனதாக சிக்கனை கழுவி வச்சுருவோம். ஒரு 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ சிக்கன் வாங்கி அது இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சிக்கன் சேர்த்து மசாலா சேர்க்கலாம், மசாலா சேர்த்து சிக்கன் சேர்க்கலாம். நான் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தான் சிக்கன் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. கடையிலே நல்லா க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு 2-3 டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே தான் நல்லா சுத்தமாக தான், கறியெல்லாம் சுத்தமாக தான் இருக்கும். ஆட்டுக்கறியும் சரி, இந்த கோழிக்கறிலாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஒரு முடி கூட பார்க்க முடியாது சிக்கன்லாம். அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி தருவாங்க. இது நல்லா தண்ணி நல்லா ஊறும். நல்லா வதக்கி விடுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வதக்குவேன் சிக்கனை நல்லா. அப்போ தான் பச்சை வாடை இருக்காது. நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குவேன் சிக்கன் போட்டு. பாருங்கள், சிக்கன் அந்த எந்த அளவு கிரேவி அந்த தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், அந்தளவு தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி தேங்காய், சோம்பெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தழை தூவி இட்லியை சுட்டு வச்சு சாப்பிடும்போது அடடடடா சூப்பராக இருந்துச்சுங்க. சில பேர் மீன் குழம்பும் சாப்பிடுவாங்க. கறி குழம்புக்கு தான் சிக்கன் குழம்பு. சில பேர் மட்டன் குழம்பு தான் வச்சு சாப்பிடுவாங்க. நான் தான் மட்டன் சாப்பிட மாட்டேன், மீன், சிக்கன். இப்போ அதிகம் சிக்கனும் சாப்பிட்றதில்ல. அதிகம் எல்லாம் சிக்கன் சாப்பிடாத, சுடுன்னு சொல்கிறாங்கனால நான் சிக்கன் அதிகம் சாப்பிடல. 2 மாதத்துக்கு ஒரு டைம், 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் சிக்கன் சாப்பிட்றது. சிக்கன் ரைஸ்னால் எனக்கு உயிர். சிக்கன் ரைஸ்லாம் நிறைய சாப்பிடுவேன். இப்போ சிக்கன் ரைஸே சாப்பிட்றதே கிடையாது. எப்போயாச்சும் ஒரு டைம் சாப்பிடுவேன். ஆசையாக இருந்தால் அந்த கடையை கிராஸ் பண்ணும்போது ஆசையாக இருந்தால் ஒரு டைம் சாப்பிடுவேன். அதுவும் ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி கால்வாசி தான் சாப்பிடுவேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் ரைஸ் எதுக்கு சாப்பிட்றதுனா அது கோஸு போடுவாங்க. முட்டைக்கோஸு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தைராய்டு எனக்கு இருக்கிறதுனால முட்டைக்கோஸு நிறைய ஐட்டம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய ஐட்டம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நம்ம உடம்ப நம்ம தானங்க பார்க்கணும். அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு எந்தெந்த ஒரு டைம் டேபிள் மட்டும் போட்டிருக்கேன் நான். இது தான் சாப்பிட்ணும், இது சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடவே மாட்டேன். இது தான் சாப்பிட்ணுன்னா இது சாப்பிடுவேன், அது மட்டும்.
தேங்காய் சேர்த்து நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு, கொதிக்கணும். குழம்பு நல்லா சிந்திருச்சு. அதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி இதே வேலை தான் எனக்கு. க்ளீன் பண்ணுறது தான், அடுப்பு க்ளீன் பண்ணுறதே டெய்லி வேலையாக இருக்குது. குழம்பும் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். டெய்லி இந்த அடுப்பில் வந்து ஏதாவது சிந்திடுறேன் நான். சின்ன குழந்த மாட்டோம். பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்கு நம்ம தான் சின்ன குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் தொடச்சி எரிஞ்சிட்டு. குழம்பு சூப்பராக கொதிச்சு, வாசனையும் சூப்பராக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, சிக்கன் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் இது மாதிரி மீதி குழம்பானா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கீழே ஊற்ற வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாய் இருக்கனால அதுக்கு சாப்பாடு போட்டுருவேன். அதுக்கு தனியாக கருவாடு செஞ்சு போடுவோம். சிக்கனும் வாங்கிட்டு வந்து செஞ்சு போடுவோம். ஏன்னா அது வந்து நம்ம வீட்டில் ஓட்ட மாட்டோம். நம்மளை நம்பி தான் இருக்குது. அதெல்லாம் டெய்லி அதுக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு போட வேண்டியது. சிக்கன் குழம்பு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட போட்டு சாப்பிட்டுட்டு வெளில போயிட்டு வந்துட்டு நைட்டு தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதான். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல், சண்டே சமையல். ஆனால் லேட்டாக தான் வீடியோ வரும், எப்போ போடுவேன்னு தெரில. இன்றைக்கி வந்தாலும் வரலாம், நாளைக்கு வந்தாலும் வரலாம். உங்கள் வீட்லலாம் என்ன சண்டே சமையல், என்ன சாப்பிட்டீங்க, என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ண, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு, இட்லி தான். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் காரம் தான் கொஞ்சம் அதிகம். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.